நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை மீனாட்சி பலரின் குலதெய்வமாகவும் பெண்களின் மனதில் பெரும் பக்தியுடன் வணங்கப்படும் தெய்வமாகவும் விளங்குபவள் அன்னை மீனாட்சி. பெண்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அளிப்பதுடன் அவர்கள் மனமாற கேட்ட எல்லா வரங்களையும் வாரி வழங்கும் கருணை நிறைந்த தாயாக அவள் விளங்குகிறாள். அன்னை மீனாட்சியின் வரலாறு குறித்து பல்வேறு கதைகள் கூறப்பட்டாலும் அவளின் அவதார நோக்கம் என்ன என்பது உண்மையில் ஆழமான ரகசியமாகும். மதுரையின் அரசியாக வீற்றிருக்கும் அன்னை மீனாட்சி தன் கண்களின் அருளால் உலக உயிர்கள் அனைத்தையும் காத்து அருள் புரிபவள். மதுரையில் 6 மாதங்கள் மீனாட்சி ஆட்சி செய்கிறாள். மீதமுள்ள 6 மாதங்கள் சுந்தரேஸ்வரர் அரசராக ஆட்சி செய்கிறார். மீனாட்சிக்கு நடைபெறும் பட்டாபிஷேகம் போலவே சுந்தரேஸ்வரருக்கும் மதுரையில் சிறப்பாக பட்டாபிஷேகம் நடத்தப்படுகிறது. பொதுவாக பார்வதி தேவி எடுக்கும் அனைத்து அவதாரங்களும் அசுரர்களை அழித்து தர்மத்தை காக்கும் நோக்கத்திற்காகவே இருக்கும். ஆனால் மதுரை மீனாட்சி அம்மன் எந்த அசுரனையும் வதம் செய்ததாக வரலாற்றில் கூறப்படவில்லை. அப்படியானால் அவளின் அவதார நோக்கம்தான் என்ன? இதற்கான பதில் ஒரு பக்தையின் கதையில் மறைந்திருக்கிறது. கந்தர்வலோகத்தில் விஸ்வாவசு என்ற சிவபக்தர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு வித்யாவதி என்ற மகள் இருந்தாள். சிறு வயதிலேயே வித்யாவதி பார்வதியின் மீது அளவற்ற பக்தி கொண்டவள். ஒரு நாள் பூமியில் உள்ள புண்ணிய தலத்தில் அருள் புரியும் பார்வதியை நேரில் தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் அவளுக்கு எழுந்தது. அதை தன் தந்தையிடம் தெரிவித்தாள். அவர் கடம்பவனமாக விளங்கும் மதுரையில் ஷியாமலா தேவியை வழிபடுமாறு கூறினார். அதன்படி பூமிக்கு வந்த வித்யாவதி மதுரையில் ஷியாமலா தேவியை தரிசித்து வழிபடத் தொடங்கினாள். அந்த தலம் அவளுக்கு மிகவும் பிடித்து போகவே அங்கேயே தங்கி அம்பிகைக்கு சேவை செய்து வந்தாள். அவளின் பக்தியை கண்டு மகிழ்ந்த ஷியாமலா தேவி ஒரு நாள் 3 வயது சிறுமியாக அவளுக்கு காட்சியளித்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு வித்யாவதி, நீ எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று வேண்டினாள். அம்பிகை அடுத்த பிறவியில் அது நிறைவேறும் என்று கூறி மறைந்தாள். அடுத்த பிறவியில் வித்யாவதி சூரியகுல மன்னன் சூரசேனனின் மகள் காஞ்சனமாலையாக பிறந்தாள். இந்த பிறவியிலும் அவள் அன்னை பார்வதி மீது அதே பக்தியுடன் வளர்ந்தாள். பின்னர் பாண்டிய மன்னன் மலையத்வஜனை திருமணம் செய்து கொண்டாள். ஆண்டுகள் கடந்தும் குழந்தை இல்லாததால் காஞ்சனமாலை அம்பாளிடம் பிரார்த்தனை செய்தாள். அதே நேரத்தில் மலையத்வஜனும் புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்தினார். அந்த யாகத்தில் யாக குண்டத்திலிருந்து 3 தனங்களுடன் ஒரு அழகிய பெண் குழந்தை தோன்றியது. இதை கண்டு மனம் வருந்தினான் மன்னன். அப்போது அசரீரி ஓசை ஒன்று கேட்டது. இந்த குழந்தை தன் கணவனை காணும்போது 3வது தனம் தானாகவே மறைந்துவிடும் என்று கூறி அசரீரி மறைந்தது. அந்த குழந்தைக்கு தடாதகை என்று பெயர் சூட்டப்பட்டது. ஆண்வாரிசு இல்லாததால் மன்னன் அவளுக்கு அனைத்து கலைகளையும் அரசியல் மற்றும் யுத்த திறன்களையும் கற்றுக் கொடுத்தார். மலையத்வஜனுக்கு பிறகு தடாதகை மதுரையின் அரசியாக ஆட்சி பொறுப்பை ஏற்றாள். அவள் மிகுந்த விழிப்புணர்வுடன் நீதியுடன் ஆட்சி செய்தாள். மீன் போல எப்பொழுதும் விழிப்புடன் இருந்த அவளின் கண்கள் காரணமாக மீனாட்சி என்ற பெயர் நிலை பெற்றது. அவள் அவதரித்ததின் உண்மையான நோக்கம் தன்னை வேண்டி வரும் பக்தர்களுக்கு அருள் செய்வதே. கன்னிப்பெண் ஆட்சி செய்ததால் மதுரைக்கு கன்னிநாடு என்ற பெயரும் ஏற்பட்டது. பின்னர் திருமண வயதையடைந்த மீனாட்சி உலகம் முழுவதும் திக்விஜயம் செய்து அனைத்து நாடுகளையும் கைப்பற்றினாள். இறுதியாக கைலாயம் சென்றாள். அங்கு சிவபெருமானை கண்ட அந்த நொடி அவளின் 3வது தனம் மறைந்துவிட்டது. அந்த தருணத்தில் இறைவனே தன் கணவன் என்பதை உணர்ந்தாள் அன்னை மீனாட்சி. பின்னர் பங்குனி உத்திர நாளில் மதுரையில் மிக விமர்சையாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடைபெற்றது. அசுரர்களை அழிக்காமல் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காகவே அவதரித்தாள் அன்னை மீனாட்சி. ஒரு பக்தையின் தூய வேண்டுதலை நிறைவேற்ற மனிதர்களின் வாழ்வில் அருள் பொழிய வந்த கருணையின் உருவம். பெண்களுக்கு தைரியம் என்னும் சக்தியையும் பக்தர்களுக்கு நம்பிக்கை என்னும் ஒளியையும் அளித்து இன்று வரை மதுரையின் அரசியாக அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறாள் அன்னை மீனாட்சி. அவளை மனதார நினைத்து அழைக்கும் பக்தர்களை தன் மீன் போன்ற கருணை கண்களால் என்றும் காத்து அருள் புரிபவள் என்பதே பக்தர்களின் நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கும் மீனாட்சி அம்மனை பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் நேரில் மீனாட்சி அம்மனை தரிசனம் செஞ்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.